போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ பற்றி பார்த்துருப்போம் ஓகேங்களா. ஃப்ளோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான அது வந்து எப்படி 2 கொஸ்டின் கேட்டிருப்போம் ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப பார்த்து ஞாபகம் வச்சுக்க ஓகேங்களா. ரொம்ப ஈஸியானது தான் ஓகேங்களா. இப்போ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் கைனமெட்டிக்ஸ் ஆஃப் ஃப்ளோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆர் டிஸ்சார்ஜ் ஓகேங்களா. அதை பற்றி பார்க்க டிஸ்சார்ஜ்னு என்னென்னு பார்க்க போகிறோம் ஓகேங்களா. Rate of flow or discharge. It is defined as quantity of fluid flowing per second through the section of pipe or channel is called discharge. இங்கே பாருங்க என்ன சொல்கிறான்னா, இப்போ நான் ஒரு செக்ஷன் எடுத்திருக்கேன் ஓகேங்களா. இந்த செக்ஷனில் எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் ஃப்ளோயிங் பர் செகண்டுக்கு எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் ஓகேங்களா, எவ்வளோ குவான்டிட்டி எவ்வளோ வால்யூம் ஆஃப் வாட்டர் ஓகேங்களா ஃப்ளோ ஆகிருக்கு. இப்போ நான் இங்கே பைப்பில் தண்ணி போயிட்டுருக்கு, இங்கே ஒரு செகண்டுக்கு எடுத்திருக்கேன். அப்போ வால்யூம் பர் செகண்ட் ஓகேங்களா, வால்யூம் பர் செகண்ட் ஓகேங்களா. செக்ஷன் ஆஃப் பைப் ஆர் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு எவ்வளோ ஃப்ளூயிட் குவான்டிட்டி போயிருக்கு அப்படின்னு பார்த்தா டிஸ்சார்ஜ் ஓகேங்களா. இதே வந்து பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிடாக இருந்தால் டிஸ்சார்ஜ் இஸ் த வால்யூம் ஆஃப் ஃப்ளூயிட் அக்ராஸ் த செக்ஷன் பர் செகண்ட். அதாவது டிஸ்சார்ஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம வால்யூம்னு எடுத்துப்போம், வால்யூம் பர் செகண்ட் எடுத்துவோம் இன்கம்ப்ரசிபிள் பொறுத்த வரைக்கும். அப்போ வால்யூமுங்கிறது நமக்கு என்ன யூனிட்டு, மீட்டர்ஸ் கியூப். செகண்டுங்கிறது செகண்டு தான் ஓகேங்களா. அப்போ மீட்டர்ஸ் கியூப் இப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லிட்டர் பார் செகண்ட்னு சொல்லலாம் ஓகே. லிட்டர் பார் செகண்ட் சொல்லலாம். ஒரு டேங்கை நம்ம இருக்குது, அந்த டேங்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 மீட்டர் கியூப் அந்த டேங்க் இருந்துச்சுன்னா அதில் 1000 லிட்டர் தண்ணி பிடிக்கும். 1 மீட்டர் கியூப்னால் அதனுடைய இங்கே பாருங்க, அதனுடைய ஹைட்டு 1 மீட்ரு, அதனுடைய லென்த்து 1 மீட்ரு, அதனுடைய வித்து 1 மீட்ரு. இப்படி 1 மீட்ரு கொண்டு நீங்கள் தொட்டி கட்டினீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து 1 மீட்டர் கியூப் இருக்கும். அப்போ அந்த மாதிரியான தொட்டியில் நம்ம 1000 லிட்டர் தண்ணி சேமிச்சுக்கலாம். இதான் வந்து அதாவது மீட்டர் கியூப்லேருந்து லிட்டருக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறது இது ஓகேங்களா. இப்போ நமக்கு டிஸ்சார்ஜை பொறுத்த வரைக்கும் Q ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி ஓகேங்களா. ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி, அதோட ஏரியா என்ன, ரெக்டாங்குலர் ஏரியாவா சர்க்குலர் ஏரியாவா ஓகேங்களா, இந்த மாதிரி ட்ரையாங்குலர் ஏரியாவா, அதை பொறுத்து இன்ட்டு வெலாசிட்டி எவ்வளோ வெலாசிட்டியில் போகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா டிஸ்சார்ஜ் கண்டுபிடிக்கலாம். அப்போ ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி, ஏரியாங்கிறது என்ன நமக்கு, ஏரியாங்கிறது மீட்டர் ஸ்கொயர்டு, வெலாசிட்டிங்கிறது மீட்டர் பர் செகண்ட். அப்போ நான் மல்டிப்ளை பண்ணால் மீட்டர் கியூப் பர் செகண்ட் கிடச்சிரு ஓகேங்களா. அப்போ டிஸ்சார்ஜ் Q இன்ட்டு ஏ இன்ட்டு வி, ஏ இன்ட்டு வால்யூம் கிடையாது, ஏ இன்ட்டு வெலாசிட்டி ஓகேங்களா. ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி ஓகேங்களா. ஏங்கிறது கிராஸ் செக்ஷனல் ஏரியா அந்த மாதிரியான ஏரியா, விங்கிறது ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட். இது வந்து இன்கம்ப்ரசிபிள். இதே கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிட் இருந்தால் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் இஸ் வெயிட் ஆஃப் த ஃப்ளூயிட் ஃப்ளோயிங் அக்ராஸ் த செக்ஷன் ஓகேங்களா. எவ்வளோ வெயிட், ஏன்னா வால்யூம் வந்து ரொம்ப கஷ்டம், வால்யூம் வந்து அதில் வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்போ வெயிட் ஆஃப் த ஃப்ளூயிட் பர் செகண்ட் ஓகே த்ரோ த கிராஸ் செக்ஷனல் ஏரியா அப்படி வந்து கண்டுபிடிச்சோம்னா நம்ம கம்ப்ரசிபிள் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. Q kgf பர் செகண்ட். கேஜிஎஃப்ங்கிறது என்ன யூனிட் வரும், சிஜிஎஸ் யூனிட்டில் வந்துடும் ஓகேங்களா. சிஜிஎஸ் யூனிட்டில் நியூட்டன் பர் செகண்டுங்கிறத எஸ்ஐ யூனிட்டில் வந்துடும் ஓகேங்களா. இது கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிட்டுக்கு ஓகேங்களா. இவ்வளோதாங்க டிஸ்சார்ஜை பொறுத்து Q ஏவி ஞாபகம் வச்சு ரொம்ப யூஸ் ஆகும் நமக்கு. அடுத்து கண்டினியூட்டி ஈக்குவேஷன்னா ஓகேங்களா, கன்சர்வேஷன் ஆஃப் மாஸை பொறுத்து நமக்கு கண்டினியூட்டி ஈக்குவேஷன் வந்து சொல்கிறாங்க. அது எப்படின்னு பார்க்க போகிறாங்க பாருங்கள். த ஈக்குவேஷன் பேஸ்டு ஆன் பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் இஸ் கால்டு கண்டினியூட்டி ஈக்குவேஷன். ஒரு பிரின்சிபல் வந்து ஒரு கன்சர்வேஷன் ஆஃப் மாஸை பொறுத்து சொல்லிச்சுன்னா அந்த பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து சின்னு ஷார்ட்கட்டில் சொல்லுவோம் ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. இப்போ பாருங்கள், இது ஒரு செக்ஷன், அதாவது சேனல் இருக்குது ஓகேங்களா. இந்த இடத்துல வாட்டர் இங்கே போயிட்டுருக்குங்களா, இந்த இடத்துல வாட்டர் போயிட்டுருக்கு. அப்போ இங்கே பாருங்கள், சேனல் சின்னதாக இருக்குங்க, சேனல் பெருசாக இருக்குது ஓகேங்களா. இப்போ என்ன சொல்ல போகிறோம், மாஸ் ஃப்ளோ ரேட் அட் செக்ஷன் 1 ஈக்குவல் டு மாஸ் ஃப்ளோ ரேட் அட் செக்ஷன் 2 ஈக்குவல். இங்கே இருக்கிற ஓகேங்களா, இங்கே மாஸ் ஃப்ளோ ரேட் இங்கே இருக்குது, மாஸ் ஃப்ளோ ரேட்டு தான் இங்கே இருக்குது, மாஸ் ஃப்ளோ ரேட்டுக்கு ஈக்குவல். அதான் வந்து சொல்கிறோம். மாஸ் ஃப்ளோ ரேட்டுங்கிறது M1 டாட்னு சொல்லுவோம். M1 டாட் அது M2 டாட், அதாவது டாட் மேலே வைப்போம். வெறும் மாசுனா எம்னு சொல்லுவோம். எம் டாட் மேலே வச்சோம்னா அது மாஸ் ஃப்ளோ ரேட். மாஸ் ஃப்ளோ ரேட்னா எவ்வளோ மாஸ் வந்து செகண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த செக்ஷனை தாண்டி போயிருக்கு. அப்போ கேஜி பர் செகண்ட் ஓகேங்களா. கேஜி பர் செகண்ட். கேஜிங்கிறது மாசுங்களா, மாசுங்கிறது என்ன, நமக்கு டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் போடுவோம். அப்போ நமக்கு தேவை மாஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்ட்டு வால்யூம். இப்போ வால்யூம் நமக்கு தெரியும், வால்யூம்ங்கிறது ஏரியா இன்ட்டு லென்த். அப்போ இங்கே ரோ ஏஎல் போட்டோமா, இப்போ நமக்கு இங்கே மாஸுக்கு பதிலாக நமக்கு ரோ ஏஎல் போட்டுடலாம் ஓகேங்களா. இப்போ செகண்டுக்கு பதிலாக, அதாவது செகண்டுக்கு பதிலாக டைம் போட்டலாமா, அப்போ எல்/டி நமக்கு என்ன தெரியும், லென்த்து பர் டைம். அப்போ அது வந்து வெலாசிட்டி. அப்போ ரோ ஏவி. அப்போ நமக்கு மாஸ் ஃப்ளோ ரேட்டுங்கிறது ρ1 A1 V1 செக்ஷன் 1ல், ρ2 E2 V2 செக்ஷன் 2ல் ஓகேங்களா. 2 ஈக்குவல். இதே வந்து கம்ப்ரசிபிளாக இருந்துச்சுன்னா இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். ஏன்னா வந்து ρ1 நாட் ஈக்குவல் டு ρ2. இதே வந்து இன்கம்ப்ரசிபிளாக தான் நமக்கு என்ன தெரியும், ρ1 ஈக்குவல் டு ρ2. எத்தனை ரோ இருந்தாலும் சரி எடுத்தனாலும் சரி ஃப்ளூயிடோட டென்சிட்டி மாறாது. அப்போ
டென்சிட்டி ஈக்குவல் ஓகேங்களா, டென்சிட்டி அப்போ ஈக்குவல். அப்போ இது ரெண்டும் நம்ம கேன்சல் ஆகி A1 V1 கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆர் டிஸ்சார்ஜ் தான் ஓகேங்களா. இது வந்து வந்துட்டு கம்ப்ரசிபிள் இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளோ ஓகேங்களா. Q is equal to A1 E1 ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி, அப்போ மீட்டர்ஸ் கியூப் பர் செகண்ட் ஓகேங்களா, மீட்டர்ஸ் கியூப் பர் செகண்ட். வீணுங்கிறது வெலாசிட்டி இன்புட் எவ்வளோ, வீங்கிறது வெலாசிட்டி அவுட்புட்டு, ஏரியாங்கிறது 5/4 D1 சர்க்குலராக இருந்துச்சுன்னா, ஏட்டுங்கிறது 5/4 D² ஓகேங்களா. இப்போ D1 ஸ்கொயர் அதாவது என்ன பண்ணுவோம், ஈக்குவல் பண்ணணுமா, ஈக்குவல் பண்ணோம்னா 5/4 கேன்சல் ஆயிரும். நமக்கு என்ன தெரியும், ரெண்டு ஈக்குவல்னு தெரியும்ல. இப்போ ரெண்டு ஈக்குவல் பண்ணால் நமக்கு 5/4 கேன்சல் ஆயிரும் ஓகேங்களா. அப்போ மீதி இருக்கிறது நமக்கு D1 ஸ்கொயர்டு V1 D2 ஸ்கொயர்டு V2ன்னு இருக்கும் ஓகேங்களா. இதை வச்சு ஒரு சம்மு வந்து பார்த்திங்கன்னா 2017 கேட்டிருந்தான். என்ன கேட்டிருந்தான்னா, ஒரு ஸ்ட்ரீம் லைனில் போயிட்டுருக்க டயாமீட்டரை வந்து பார்த்திங்கன்னா இருமடங்காக மாற்றுறோம். டயாமீட்டர் அதாவது ஒரு போயிட்டுருக்கு, இதோட டயாமீட்டர் இருக்குமா, அப்போ டயாமீட்டர் இது 2 மடங்கு ஆகுது ஃபஸ்ட்டு இதை விட. 2 மடங்கு டயாமீட்டர் ஆச்சுன்னா எனக்கு வெலாசிட்டி என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறான். இங்கே பாருங்களேன், என்ன ஆகும் நமக்கு V2 = D1/D2 ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாங்களா, இன்ட்டு V1. இப்படி ஈக்குவேஷன் எழுதிக்கலாமா. இப்போ நமக்கு D2 என்ன ஆகுது, 2 மடங்கு ஆகுது, 2D1 ஆகுதா, D2 = 2 மடங்கு ஆகுது. அப்போ நமக்கு என்ன ஆகும், V2 = D1/2D1 ஹோல் ஸ்கொயர்டு ஓகேங்களா இன்ட்டு V1. அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும் 1/4. இப்போ 1/4. அப்போ V2 = 1/4 ஆஃப் V1. அப்போ V2 = 0.25 ஆஃப் V1. அப்போ வெலாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 4 மடங்கு டிக்ரீஸ் ஆகுது ஓகேங்களா. உனக்கு டயாமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா டயாமீட்டர் 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆனால் உனக்கு வெலாசிட்டி 4 மடங்கு குறையுது. இதுதாங்க 2017 கேட்டிருக்கோம் ஓகேங்களா. சிம்பிள் கொஸ்டின், எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா. பார்த்துக்குங்க. கண்டினியூட்டி ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் இதுதாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்சார்ஜை பற்றி சொல்லியிருக்கோமா. அடுத்து வாங்க கண்டினியூட்டி ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் 3D ஃப்ளோவை பற்றி சொல்ல போகிறோம். 3D ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே பாருங்கள், 3D ஃப்ளோ நமக்கு தெரியும் இப்படி எக்ஸு ஒய்யு Z ஓகேங்களா. நீங்கள் ஃப்ளோ இங்கே வந்துட்டு இங்கே போயிட்டுருக்கு, அதான் வந்து டயக்ராமில் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், ஃப்ளோ இங்கே வந்துட்டு வெளியே போகுதா, இது வர்றப்போ இது ABCDங்கிற ஏரியா, இது EFGHங்கிற ஏரியா ஓகேங்களா. அதை பொறுத்து நாம் கண்டினியூட்டி ஈக்குவேஷன் சொல்ல போகிறோம் ஓகேங்களா. இங்கே பாருங்கள், கண்டினியூட்டி ஈக்குவேஷனுக்கு 3D ஃப்ளோ. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா டெரைவ் பண்ணியிருப்பாங்க, நமக்கு டெரிவேஷன்லாம் தேவையில்லை. நமக்கு தேவை கொடுக்குற ஃபார்முலா அப்படியே கொடுப்போம், அப்படியே எடுத்து அடிக்க போகிறோம், 1 மார்க் அடிக்க போகிறோம் ஓகேங்களா. நமக்கு தேவை ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிங்க. பாருங்கள், ∂P/∂T, Pங்கிறது ப்ரெஷர் ஓகேங்களா. இங்கே பாருங்கள், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வரும் 3Dயா, XYZங்கிற டேரக்ஷன், UVங்கிற UVWங்கிற வெலாசிட்டி காம்போனன்ட்ஸ், ரோங்கிற டென்சிட்டி ஓகேங்களா. இப்போ ∂/∂x = ρ × U ஓகேங்களா, ρ × U, ∂/∂y = ρ × V, ∂/∂z = ρ × W = 0. இதாங்க வந்து கண்டினியூட்டி ஈக்குவேஷன் டிஃபரன்ஷியல் ஃபார்ம் ஆஃப் 3D ஃப்ளோ. ஜென்ரல் ஃபார்ம் இது. இதை வச்சு நம்ம 2-3 ஈக்குவேஷன் கொண்டு வர போகிறோம். இப்போ ∂P/∂Tனா என்னங்க, அதாங்க ∂U/∂Tனா நமக்கு என்ன தெரியும், வெலாசிட்டி சேஞ்சஸ் டைம் பொறுத்து சேஞ்ச் ஆகும், இங்கே ப்ரெஷர் டைம் பொறுத்து சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா. அது வந்து டைமை பொறுத்து சேஞ்ச் ஆனால் அன்ஸ்டெடி ஃப்ளோ, டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகலைன்னா அது ஸ்டெடி ஃப்ளோ பார்க்க போகிறோம் பின்னாடி. சாரி, டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகலைன்னா ஸ்டெடியாக போயிட்டே இருந்தால் அது ஸ்டெடி ஃப்ளோ, டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டே இருந்தால் அன்ஸ்டெடி ஃப்ளோ. அதாவது ∂U/∂T ≠ 0. ஸ்டெடி ஃப்ளோனா ∂U/∂T, அதாவது வெலாசிட்டி ∂U/∂T, ப்ரெஷர் டென்சிட்டிலாம் டைமை பொறுத்து மாறாது ஸ்டெடி ஃப்ளோவில் ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இந்த ஜென்ரல் ஃபார்ம் ஞாபகம் வச்சுங்க. ஜென்ரல் ஃபார்மை பொறுத்து ஃபஸ்ட்டு ஸ்டெடி அன்ஸ்டெடி ஃப்ளோக்கு எப்படி வரும், யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் ஃப்ளோக்கு எப்படி வரும், கம்ப்ரசிபிள் அண்ட் இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிட் ஃப்ளோக்கு இந்த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷனை எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் ஸ்டெடி ஃப்ளோ. ஸ்டெடி ஃப்ளோ பொறுத்து நமக்கு என்ன தெரியும், ஸ்டெடி ஃப்ளோ பொறுத்த வரைக்கும் வெலாசிட்டி டைம் பொறுத்து சேஞ்ச் ஆகாது, ப்ரெஷர் சேஞ்ச் ஆகுது, டென்சிட்டி சேஞ்ச் ஆகுதுன்னு நினைக்கிறோம் சொல்லணுமா. அப்போ நமக்கு இது பாருங்கள், ப்ரெஷர் டைம் பொறுத்து சேஞ்ச் ஆகும், அப்போ இது 0 ஆயிரும். இப்போ இது 0 ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், இது மட்டும் இருக்காது, மீதி அந்த ஃபார்முலா அப்படியே இருக்கும் ஓகேங்களா. வந்துருச்சிங்களா, இங்கே பாருங்கள் அப்படியே வந்துருச்சு. இதே அடுத்து இது பாருங்கள், ஸ்டெடினா அதே தான், அந்த ஈக்குவேஷன் அப்படி, இந்த ஈக்குவேஷன் அப்படியே வரும். ஆனால் இன்கம்ப்ரசிபிள்னா எல்லா இடத்துலையும் ரோ வந்து ஈக்குவல். அப்போ இந்த ரோ வெளியே எடுத்து வந்து பார்த்திங்கன்னா 0 பண்ணிடலாம். அப்போ நம்ம கடைசி என்ன இருக்குது, ∂U/∂x + ∂V/∂y + ∂W/∂z. இது வந்து ஸ்டெடி அண்ட் இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளோ ஆஃப் 3D ஃப்ளோவில் கண்டினியூட்டி ஈக்குவேஷன் ஓகேங்களா. கண்டினியூட்டி ஈக்குவேஷன். 2D ஃப்ளோனா என்ன, 2D ஃப்ளோனா
யூவி மற்றும் இருக்கும், அப்போ இது இருக்காது, அப்போ இது 2D ஃப்ளோ. ஓகேங்களா? அதே 2D ஃப்ளோவில் ஸ்டெடி இன்கம்ப்ரெசிபிள் 2D ஃப்ளோ. ஓகேங்களா? இது வந்து இது ஞாபகம் வச்சுக்கிங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இதுதான் வந்து ஸ்டெடி அண்ட் இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளோ. கண்டினியூட்டி ஈக்குவேஷன் ரொம்ப ஞாபகம் வச்சுங்க, எல்லாம் கரெக்டாக தான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ கண்டினியூட்டி ஈக்குவேஷன் இன் வெக்டார் ஃபார்ம். வெக்டார் ஃபார்ம் என்ன? டெல் இன்ட்டு வி வெக்டார் ஈக்குவல் டு 0. வி வெக்டாருங்கிறது நம்ம எப்படி எழுதலாம்? 3Dனால இங்கே பாருங்கள், ui வெக்டார் ப்ளஸ் vj வெக்டார் ப்ளஸ் wk வெக்டார். இங்கே இன்ட்டு நம்ம இந்த டெல்லை வந்து எப்படி எழுதுவோம்? டோ பை டோ எக்ஸ் ஐ வெக்டார் ப்ளஸ் டோ பை டோ ஒய் ஜே வெக்டார் ப்ளஸ் டோ பை டோ இசட் கே வெக்டார். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே பாருங்கள், ஐ மல்டிப்ளை பண்ணால் ஐ ஸ்கொயர்டுன்னு வந்துடும், நமக்கு 1 ஆயிரும். ஓகேங்களா? அப்போ மல்டிப்ளை பண்ணுறப்ப டோ இ பை டோ எக்ஸ் டோ இ பை டோ ஒய் டோ டபிள்யூ டோ இசட் ஈக்குவல் ஆயிருமா? அப்போ இதோட வெக்டர் ஃபார்ம் எப்படி வருது? இங்கே பாருங்கள், மேலே பார்த்தோம்ல 3D ஸ்டெடி அண்டு இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளோ. வெக்டர் ஃபார்ம் இப்படி தான் வருது. ஓகேங்களா? வெக்டர் ஃபார்ம் அவ்வளோதாங்க, வேறு எதுவும் இல்லை. அடுத்து பாருங்கள், கண்டினியூட்டி ஈக்குவேஷன் இன் சிலிண்ட்ரிக்கல் போலார் கோஆர்டினேட். போலார் கோஆர்டினேட் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ஒய் டைரக்ஷனில் போலார் எதுவும் யூஸ் பண்ணல, ரொட்டேஷன் எதுவுமே யூஸ் பண்ணல. இதில் வந்து போலார் கோஆர்டினேஷன். இது வந்து டேரெக்டாக ஃபார்முலா மட்டும் சும்மா பார்த்து வச்சிங்க. அது வந்து கேட்டானா கொஞ்சம் டஃப் தான். ஓகேங்களா? சும்மா பார்த்து வச்சிங்க, அதே மாதிரி ஃபார்முலா தான். இங்கே பாருங்கள், டோ பி பை டோ டி ரோ யூஆர் பை ஆர் டோ யூ பை டோ ஆர் ப்ளஸ் ரோ ஆர், அதாவது டோ ஆர் ப்ளஸ் டென்சிட்டி டோ யூ நாட் டோ யூ டீட்டா ப்ளஸ் டோ டீட்டா டாட் 1r ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? திஸ் இஸ் த சி ஈக்குவேஷன் போலார் கோஆர்டினேட்ஸ் ஃபார்ம் ஆஃப் 2D ஃப்ளோ. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மோஸ்ட்லி கேட்க வாய்ப்பு கிடையாது, சும்மா இருந்தாலும் நம்ம திடீர்னு கேட்டானா வச்சுக்கணும்ல. ஓகேங்களா? அதே மாதிரி தாங்க இதில் ஸ்டெடி அண்ட் இன்கம்ப்ரெசிபிள். ஸ்டெடினா நமக்கு தெரியும், இங்கே பாருங்க 0 ஆயிரும், டோ பி பை டோ டி 0 ஆயிரும். இன்கம்ப்ரெசிபிள்னா டென்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ டென்சிட்டி எல்லாம் தூக்கிடு. இப்போ இந்த டென்சிட்டி இதெல்லாம் தூக்கிட்டோம், நமக்கு ஈக்குவேஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்துடும். இப்போ நம்ம ஆறுலாம் கீழே இருக்கிறனால ஆரை மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இந்த ஆறு போயிடும், இந்த ஆறு போயிடும். அப்போ இதில் ஆறு மேலே வந்துடும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், யூஆருங்கிறது யூஆர் பாரில் இருக்குது. அப்போ ஆர் இன்ட்டு டோ யூஆர் டோ பை டோ ஆர் இருக்குங்களா? இது வாங்க பாருங்கள், டோ பை டோ ஆர் இன்ட்டு யூஆர். இப்படி இருந்தால் நம்ம இப்படி டெரிவேட்டிவ் பண்ணுவோம். ஓகேங்களா? பார்சியல் டெரிவேட்டிவ். அப்போ டோ ஆர் பை டோ ஆரை வச்சுட்டு டோ யூ பை டோ ஆரை பண்ணோம், அதாவது யூ பண்ணால் டோ யூ பை டோ ஆர். அப்புறம் யூ வச்சுட்டு டோ ஆர் பை டோ ஆர் பண்ணோம்னா டோ ஆர் கேன்சல் ஆகி யூஆர் மட்டும் வரும். அது இப்படி இருக்குல்ல, அதை நம்ம இப்படி எழுதிக்கலாம். ஓகேங்களா? இதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெடி இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளோ இன் போலார் கோஆர்டினேட். ஓகேங்களா? போலார் கோஆர்டினேட்டில் கண்டினியூட்டி ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஸ்டெடி இன்கம்ப்ரெசிபிள் போலார் கோஆர்டினேட்டில் இது ஞாபகம் வச்சிங்க, சும்மா ஞாபகம் வச்சிங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஆஃப் கண்டினியூட்டி ஈக்குவேஷன் பார்க்கணும். இந்த அப்ளிகேஷன் என்னங்க, நம்ம இங்கே பார்த்தோம்ல A1 ஈக்குவல் டு A2 A2. இதுலேருந்து நமக்கு என்ன, ஒரு வெலாசிட்டி தெரிஞ்சு இன்னொரு வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம், ஏரியா இன்னொன்று தெரிஞ்சு இன்னொன்று எப்படியும் கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், எலாஸ்டிக் காம்பவுண்ட் ஒரு U தெரிஞ்சால் V கண்டுபிடிச்சிக்கலாம், V தெரிஞ்சால் U கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷன் நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிக்கணும். இந்த ஈக்குவேஷன் என்ன, இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளோ, ஸ்டெடி ஃப்ளோ. ஓகேங்களா? 2D ஃப்ளோ. 3Dங்கிறது அது 2D ஃப்ளோ, ஏன்னா UV மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? பார்த்தோன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும், அந்தளவு ரெடி ஆகிக்குங்க. வாங்க அடுத்துல போகலாம்.